நன்றி மறந்த சிங்கம். மரங்கொத்தி உணர்த்திய நீதி. ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று கம்பீரமாக வாழ்ந்து வந்தது. ஒருநாள் சிங்கம் ஒரு பெரிய எருதை வேட்டையாடி அதை முழுமையாக சாப்பிட்டு முடித்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக எருதின் உடலிலிருந்து ஒரு கூர்மையான எலும்புத் துண்டு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. சிங்கத்தால் அந்த எலும்பை வெளியே எடுக்க முடியவில்லை. தொண்டையில் ஏற்பட்ட வலி சிங்கம் தாங்க முடியாத வேதனையை அனுபவிக்கும்படி செய்தது. சிங்கத்தின் வேதனையைக் கண்ட ஒரு மரங்கொத்தி அதற்கு உதவ முன்வந்தது. இருப்பினும் மரங்கொத்திக்கு சிங்கத்தைக் கண்டால் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது. எனவே அது சிங்கத்திடம், நீங்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டீர்கள் என்று உறுதியளித்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக உதவுகிறேன் என்று மிகவும் எச்சரிக்கையாக கேட்டது. சிங்கம் தனது தொண்டை வலியிலிருந்து விடுபட வேறு வழியின்றி மரங்கொத்திக்கு உதவி செய்வதாக உறுதியளித்தது. மரங்கொத்தி தன் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு சிங்கம் தன் வாயை திறந்து அமைதியாக அமர்ந்தது. மரங்கொத்தி சிங்கத்தின் வாய்க்குள் சென்று அதன் நீண்ட மற்றும் கூர்மையான அலதை பயன்படுத்தி தொண்டைய சிக்கியிருந்த எலும்புத் துண்டினை மிகவும் கவனமாக வெளியே எடுத்தது. எலும்பு வெளியே வந்ததும் சிங்கத்திற்கு நிம்மதி ஏற்பட்டது. அது மரங்கொத்திக்கு நன்றி சொல்லி தான் கொடுத்த வாக்கின்படி அதற்கு எந்த தீங்கும் செய்யாமல் அங்கிருந்து செல்ல அனுமதித்தது. சில நாட்கள் கடந்தன. சிங்கம் மற்றொரு விலங்கை வேட்டையாடி அதன் இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இந்த வேளையில் உணவு எதுவும் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்த மரங்கொத்தி சிங்கத்தைக் கண்டது. பசியுடன் இருந்த மரங்கொத்தி சிங்கத்தின் அருகில் சென்று, சிங்கமே, எனக்கு மிகவும் பசியாவே இருக்கிறது. நீங்கள் வேட்டையாடிய உணவில் எனக்கு ஒரு சிறிய பங்கு தருவீர்களா என்று தயக்கத்துடன் கேட்டது. மரங்கொத்தி சிங்கத்தின் அருகில் சென்று, சிங்கமே, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீங்கள் வேட்டையாடிய உணவில் எனக்கு ஒரு சிறிய பங்கு தருவீர்களா என்று தயக்கத்துடன் கேட்டது. மரங்கொத்தியின் கேள்வியை கேட்ட சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்தது. உதவியா? உனக்கு நான் உதவ வேண்டுமா? எதற்காக உதவ வேண்டும்? நான் ஏற்கனவே உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செய்துள்ளேன் என்று உறுமியது. சிங்கத்தின் பேச்சைக் கேட்ட மரங்கொத்திக்கு ஒன்றும் புரியவில்லை. அது ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறீர்கள் சிங்கமே? நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்களா? எனக்கு புரியவில்லையே என்று கேட்டது. சிங்கம் மீண்டும் கோபத்துடன், நீ என் தொண்டையோ சிக்கியிருந்த எலும்புத் துண்டை எடுத்தபோது உன்னை திஞ்சிவிடாமல் உயிரோடு போக அனுமதித்தேனே, அதுவே நான் உனக்கு செய்த மிகப்பெரிய உதவி அல்லவா? இதற்கு மேல் நீ என்னிடம் எப்படி உதவி எதிர்பார்க்கலாம்? உடனே இங்கிருந்து ஓடிப்போய்விடு, இல்லையென்றால் உன்னை கொன்று திஞ்சிவிடுவேன் என்று மிரட்டியது. சிங்கத்தின் நன்றியற்ற தன்மையைக் கண்டு வருத்தமடைந்த மரங்கொத்தி, நன்றியுணர்வே சிறிதும் இல்லாத உனக்கு நான் உதவி செய்தது என் தவறுதான். நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. நீதி: ஒருவர் செய்த உதவியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உதவி பெற்றவர்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். நன்றியற்ற குணம் கொண்டவர்களுக்கு உதவுவது வீண் என்று மரங்கொத்தி மூலம் இக்கதை உணர்த்துகிறது.